நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா சுமார் 1800 ஆண்டுகள் கிட்ட பழமையான சிவலிங்கம் தான் இவரு. இவரு பார்த்தீங்கன்னா ஜெயம் கொண்ட சோழீஸ்வரர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவருக்காக பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் 8ஆம் நூற்றாண்டில் இந்த கருங்கற்களாலான கோவிலானது இந்த இடத்துல அமைத்திருக்காரு. இந்த கோவில பத்தின முழு விவரத்தையும் இந்த காணொளியில நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல கோவில் சம்பந்தமான வீடியோக்கள்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்கள சேரும். வணக்கம் மக்களே! செங்குன்றம் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் இந்த கோவிலானது அமைந்திருக்கு. வட ஆற்காடு மாவட்டத்தில் இருக்கும் குடியாத்தம் தாலுகாவில் தான் இந்த செங்குன்றம் அப்படின்னு சொல்லப்படுற ஊரானது இருக்கு. இந்த கோவிலோட வெளிப்புறத்துல இது போல தமிழ் கல்வெட்டுகளானது இருக்கு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெவ்வேறு காலகட்டங்களில் சோழ மன்னர்கள் 2 பேர் 2 அணையா விளக்குகள கொடுத்திருக்காங்களாம். 20 கழிஞ்சி அளவுக்கு தங்கங்கள கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்கு சொந்தமா 180 ஆடுகள் இருந்திருக்கு. இந்த 180 ஆடுகள் இருந்து வந்த வருவாயினால தான் இந்த 2 அணையா விளக்குகளும் எரிஞ்சுட்டு இருந்திருக்காம். அது மட்டும் இல்லாம, இந்த கல்வெட்டுல இந்த கோவிலோட பேரு ஜெயம் கொண்ட சோழீஸ்வரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இங்க இருக்க இந்த சிவலிங்கம் பச்சை நிற கற்களால சதுர வடிவ ஆவுடை கொண்டிருக்காரு. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த சிவலிங்கம் பல்லவ மன்னர்களால நிறுவப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கோவிலானது 8ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால கற்கோவிலாக கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலானது சில வருடங்களுக்கு முன்னாடி இடிந்த நிலையில இருந்திருக்கு. தொல்லியல் துறையோட உதவியால வரிசை மாறாம கற்கள் அடுக்கி இந்த கோவில சீரமைப்பு செய்து கும்பாபிஷேகமும் செஞ்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு. இந்த கோவிலுக்கு சுற்றுச்சுவர் அமைக்கிறதுக்காக பள்ளம் நோண்டும்போது ஐம்பொன்னால் ஆன 2 பார்வதி அம்மன் சிலைகளானது கிடைச்சிருக்கு. இது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக சொல்லப்படுது. இப்போ இது சிலை பார்த்தீங்கன்னா வேலூர் மியூசியத்துல வச்சிருக்காங்க. இந்த இடத்துல 2 நந்திகள், பார்வதி அம்மன், காலபைரவர், விநாயகர், முருகர், பிரம்மான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சிலையானது இந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம சில சிலைகள் முழுமை அடையாமலும், பல சிலைகள் பார்த்தீங்கன்னா உடைந்த நிலையிலும் இந்த கோவில்ல காணப்படுது. இங்க இருக்க சிலைகள்லாம் பச்சை நிற கற்களால செய்யப்பட்டிருக்கு. செங்குன்றம் ஊருக்குள்ள நம்ம வரும்போது இது போல ஒரு நடுகல் போல இருக்க ஒரு கல்வெட்டையும் நாம பார்க்கலாம். இது ஊருக்கு நடுவே பார்த்தீங்கன்னா நடுகல் போல நட்டு வச்சிருக்காங்க. நீங்க இந்த ஜெயம் கொண்ட சோழீஸ்வரர் கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வேலூர்லேருந்து வரும்போது 43 கிலோமீட்டர் தொலைவிலையும், குடியாத்தத்திலிருந்து வரும்போது 9 கிலோமீட்டர் தொலைவிலும் தான் இந்த கோவிலானது அமைந்திருக்கு. செங்குன்றம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இது போல் கொஞ்சம் மண் ரோட்டில் நாம் வரும்போது நிலத்துக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிவன் கோவிலானது அமைந்திருக்கு. சுமார் 1800 ஆண்டுகள் கிட்ட பழமையான ஒரு சிவன் கோவிலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போங்க.